அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி வந்து டக்குன்னு வந்து நவர மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வச்சிருக்கேன் தையல் வந்து பெரிய தையல் வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த நகர்வு தன்மை அப்படின்றது இல்லை. இதில் நான் தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் ஸ்பீடு அப்படின்னும் போது நான் வேகமாக நகர்ந்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகுது. நம்ம துணி வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகுது. இது வந்து நான் ஃபுல்லாக வச்சிருக்கேன். பாயிண்ட் வந்து தையல் ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியல. இது வேறு இதில் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். நான் ஒரே கலர்னால அதில் தெரியல. நம்ம ஒரு துணினா கூட போயிருது. இந்த மாதிரி கனமா வந்து நம்ம லைனிங் போட்டு தைக்கும்போது அது வந்து கனமா இருக்கனால அந்த நகர்வு தன்மை அப்படின்றது இல்லை. ரொம்ப ஸ்லோவா வந்து நகருது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் தப்பம் பார்த்தீங்களா, அந்த நூல் தையல் மாதிரி இருக்கு. ஆனால் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. பாயிண்ட் வந்து நான் ஃபுல்லாக வச்சிருக்கேன். லாஸ்ட்ல இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 3 பாயிண்ட்ல நம்ம தப்பம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பல் செட் வந்து ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பல் செட்டை கழட்டிடலாம். அதில் தூசி வந்து அதிகமாக அடைஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டைட் ஆயிடுச்சு, கழட்டுறதே கஷ்டமா இருக்கு. நம்ம ரொம்ப நாளா வந்து இதை கழட்டாம விட்டனால வந்து டைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தூசி அடைஞ்சிருக்காது. இந்த வட்டம் நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அதனால அந்த பல் செட்டு பூரா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்க்கும் அந்த தூசிக்கும் ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் வந்து துணி வந்து நகர மாட்டேங்குது. நீங்க பாருங்க எவ்வளோ தூசி இருக்கு அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு அங்கேயும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கனமாக இந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பல் செட்டு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரெஸ் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இன்னும் வந்து நம்ம அதில் எண்ணெய் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா தூசிலாம் நிறைய அடைஞ்சிருக்கும். அதை நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ வந்து தூசி அடைஞ்சிருக்காது. ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிஷின் வந்து நம்மளுக்கு நகர்வுத்தன்மையே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல் செட்டுக்குள்ளே பாருங்க, உங்களுக்கு பாருங்க இவ்வளோ இறுக்கமா ஒரு கனமா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. லேசாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது. அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் போய் அது ஒன்று சேர்ந்தா எப்படி வந்து கெட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி பல் செட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நின்றுக்கிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பல் செட் வந்து நகராது. கரண்ட் வேற போயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ற நேரத்துல இது வேறையாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ தூசி வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இருக்க தூசி கூட நம்ம மிஷின் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த பல் செட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தூசி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து நகர்வு தன்மையே இருக்காது. நம்ம ஃபுல் பாயிண்ட்ல வச்சாலும் அது நகர்வு தன்மை கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ கீழே இருந்து நம்ம அந்த ஆயில் எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம ஆயுத பூஜைக்கு வந்து க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு வந்து நம்ம மேலே மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம். நீ ஆயுத பூஜைக்கு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ அவசரம் அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல மட்டும் இப்போ க்ளீன் பண்ணுறேன்.
அந்த மிஷினே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டே நம்மளுக்கு தனியாக காட்டி கொடுத்துரும். அந்த ஸ்மூத்திங் இல்லாமல் ஒரு மாதிரி கட 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 கடன்னு அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பல் செட் சரியில்லை அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியிருப்போம். இப்போ பல் செட்டில் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து க்ளீன் பண்ணிக்கலாமா? ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி அதை எடுக்கணும். நீ அவ்வளோதான், எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம எப்பவும் போல நம்ம மாட்டி விட்டுறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மிஷின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். நீங்களும் வந்து இது மாதிரி இல்லாமல் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. என்னை மாதிரி வந்து விட்டுறாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தச்சு காமிச்சலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, அதனால நம்ம பிடிச்சோமா வந்து சுற்றிட்டு இருக்கோம். அப்போ சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் போகுது, கையில் சுற்றும் போதே. இப்போ உங்களுக்கு தச்சு காமிச்சலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த தையலோட டிஃப்ரெண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியும் நல்லாவேவும். அதே பாயிண்ட் தான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்டோட அகலம் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி தள்ளி இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதே பாயிண்ட்டில் தான் நம்ம இதை தைச்சோம். ஆனால் நார்மல் தையல் போடுற மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டியாக வந்து இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த பல் தன்மை வந்து நகராமல் நம்மளுக்கு பிடிச்சி போனதுனால அந்த தையல் அப்படின்றது இந்த மாதிரி குட்டியாகவும் விழுந்தது. நம்ம நார்மலாக நம்ம 3 பாயிண்டில் வைக்கும்போது தான் இந்த மாதிரி விழுகணும். நம்ம 5 பாயிண்டில் வச்சுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் விழுந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண பின்னாடி எப்பயும் போல் அந்த தையல் வந்து நேராக வந்துருச்சு, எட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் அந்த 3 பாயிண்டில் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸுனே வருது எனக்கு. நம்மளோட பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.